தண்ணீரைப் போல் ஓடிக்கொண்டே இரு. உனக்கான பாதை தெளிவாக தெரிய வரும். ஆனால் தண்ணீரைப் போல வேகமாக, விரைவாக, சுத்தமாக ஓடிக்கொண்டே இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. நீரைப் போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க. கடமையில் நீங்கள் கண்ணாக இருப்பீங்க. உங்களுக்கு விடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் அருவருப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிவட்டார தொடர்பு பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த பாட்டுக்கும் இந்த கடகராசிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்க. கடகராசிக்காரங்க எதோ ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல. கோவப்படாதீங்க நண்பர்களே. டோன்ட் வரி. அப்படிலாம் சொல்லுவானா? நான் நெகட்டிவாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த பாட்டு எதுக்கு இங்கே வருது? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இது கடகராசிக்காரவங்க பாடுற பாட்டு. கடகராசிக்காரவங்க இந்த பாட்டை பாடுறாங்க. இது கடகராசிக்காரவங்க பாடுற பாட்டு. கடகராசியில் பிறந்தவங்க இந்த பாட்டை பாடுறாங்க. நான் ஒன்று நினைக்கிறேன்யா, என்னை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டு நான் இதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. இது போன்ற விஷயங்கள் கடகராசிக்காரங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு 15 வயசாக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், 30 வயசாக இருக்கட்டும், அது 40 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், கடகராசிக்காரவங்க வேறு. ஆனால் மக்கள் கடகராசியை எதிர்த்து இருக்கக்கூடியவங்க. இந்த சொந்தக்காரங்க நினைக்கிறது வேறு, இந்த உலகம் நினைக்கிறது வேறு, இந்த குடும்பம் நினைக்கிறது வேறு. அதனால தான் கடகராசிக்காரவங்க இந்த பாட்டை பாடுறீங்க. நான் ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொல்கிறேன், அது உங்களுடைய விருப்பம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த விஷயம் வேணாம், ரொம்ப ஆபத்தானது, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் கடகராசியை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. இந்த ஏமாத்துறவங்களாம் ஏன் நல்லா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த வழி தெரியுது. ஆனால் உண்மையை பேசுகிறவங்க கடகராசிக்காரவங்க. ஏமாத்துறது கொஞ்சம் குறைவு கடகராசிக்காரவங்க. ஏன்னா உலகம் இப்படி தான் இருக்கும். அதுதான் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்துது. இப்படி இருந்தான்னு நான் நண்பனாக உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்ன கடகராசிக்காரவங்க சரிதானே? எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் உங்களுக்கு பகை பெற்றிருக்கிறாரு. சூரியன் உங்களுக்கு பகை. சூரியன் பகை பெற்றிருக்கிறதுனால நீங்கள் இந்த சிம்ம ராசிக்காரவங்க கிட்ட, இந்த மேச ராசிக்காரவங்க கிட்ட, துலா ராசிக்காரவங்க கிட்ட, மகர ராசி கும்ப ராசிக்காரவங்க கிட்ட, இவங்கக்கிட்ட எல்லாமே கவனமாக இருக்கணும். இப்போ ஈஸியாக முடிஞ்சுது. அடுத்து கடகராசிக்காரவங்களுக்கு செவ்வாய் இந்த மேசம் விரிச்சிக்கும் அன்சப்போர்ட்டடாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு பிறகு ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தாருக்கே ஏற்படும். நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் அமையாது. பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆகிடும். ஒரு இடமாற்றத்தை மாதிரி தான் நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நீசம். அப்போ புதன் உங்களுக்கு நட்பு. சூரியன் பகை. எவ்வளோ திறமை இருந்தாலும் அப்போ நம்ம வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆடுவோம், நல்லா பேசுவோம், நல்லா பாட்டு கேட்க பிடிக்கும், ஜாலியாக இருக்க பிடிக்கும், மருத்துவத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் வரத்துக்கு முடியாது. வெறுப்பு வந்துடும். ஏன்னா சூரியன் பகை பெற்று இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை நம்மளுக்கு அவ்வப்போது மாற்றிக்கிட்டே இருக்கும். காலையில் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு நினச்சா அப்போ தான் நமக்குன்னு ஒருத்தன் வருவான். கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது மாதிரி எத்தனை வாட்டி உங்களுக்கு நடந்திருக்குன்னு. சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தர் வருவாங்க. இது நான் கடகராசியாக இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் கடகம். சூட்சமங்களை அறிந்து பேச வேண்டும். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறான். மனசில் திடம் இருக்கணும். மனசு கண்ணா பின்னான்னு அலைப்பாயும். அது பக்கமே போகாதீங்க. உங்கள் மனசு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லும். அதுக்கு எதுவுமே தெரியாது. உறவுகள்லாம் தப்பாக பேச தோணும். எல்லாரையும் கோபமாக திட்ட தோணும். நமக்கு யார் சப்போர்ட்டாக கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தோணும். அந்த பக்கம் போகாதீங்க கடகராசிக்காரர்களே. ஆனால் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க, யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மனசு சொல்கிறத கேட்காதீங்க. ஏன்னா நம்ம மனசு நம்மளையே குழப்பி விடும் சில நேரத்தில். உங்கள் மூளை சொல்கிறது மட்டும் நம்புங்க. உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். மனசு சொல்கிறத கேட்காதீங்க. அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏமாந்துடாதீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் போலின்னு நம்புங்க. நீங்கள் அப்படி நம்பினீங்கன்னா ஒரு காலத்தில் உலகம் அறிந்த ஒரு ஞானியாக கடகம் வரும். கடகத்தில் பிறந்த உலக அழகிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. இன்றைக்கி இப்போவும் இருக்காங்க. இதே கடகராசிக்காரவங்க, இதே கடகராசியில் பிறந்தவங்க. அவ்வளோ ஞானம் கிடைக்கும். வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடாது. உங்கள் அதிகாரத்தை விட்டு கீழே இறங்காதீங்க. இதுதான் முக்கியம். அப்போ தான் கடகம் முன்னுக்கு வரும். புதன் நட்பு பெற்றிருக்கிறாரு. ஆராய்ச்சி பூர்வமான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். குரு உச்சம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். விசுவாசமாக இருங்க. யாருக்காச்சும் விசுவாசமாக இருங்க. யாரையாச்சும் நம்புங்க. சரியான பாதையில் சரியான நேரத்தில். கடகம் பொய்யை தவிர்க்கவும். அடுத்து சுக்கிரன் பகை. சுக்கிரன் பகைன்னா என்ன? நினச்சா அழகுபடுத்திக்குவோம், நினைக்கலனா வேண்டாம். அழகு படுத்திக்கலனாலும் நல்லா தான் இருப்பீங்க. அதான் கடகம். நீங்கள் திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சிங்கனாலே அழகாக இருப்பீங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவ்வப்போது கடுப்பாகிட்டே இருப்பீங்க, அப்செட் ஆகிட்டே இருப்பீங்க, மைண்டுக்குள்ளேயே வரமாட்டீங்க. கவனமாக இருங்க.
ஏன்னா உங்களால் குடும்ப நிம்மதிகள் குறையும். நடிங்க நடிங்க, சில விஷயம் பிடிக்கலனாலும் நடிச்சிட்டே இருங்க. நீங்கள் நடிக்கிறதுனால தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க. சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. சனி உங்களுக்கு பகை. வார்த்தையில் சனி. வார்த்தையை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டிடுங்க. எப்படியாப்பட்ட உறவையும் டக்குன்னு முடிச்சிருவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீக்னஸ். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, வார்த்தையை பார்த்து பண்ணுங்கள். முனகாதீங்க, வார்த்தையை கரெக்டாக பார்த்து பேசுங்க. லிப் மூவ்மெண்ட்டை பார்த்து பேசுங்க. உங்கள் கண் பார்வையிலையும் வார்த்தை பேச்சிலையும் கவனமாக இருங்க. ராகு கேது பகை. அதனால் திறமையான எதிரியை நம்ம சமாளிக்க முடியாது. சந்தோஷத்துக்குள்ளேயும் நம்ம முழுமையாக என்ட்ரி ஆக முடியாது. இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் கடகம் தம்பிக்கும். அப்போ என்னதாங்க கடகம் பண்ணணும்? கவனமாக இதை மட்டும் பண்ணுறீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒரு அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள். பராசக்தி வழிபாடு பண்ணுங்கள். மனசை திடமாக வச்சுக்குங்க. பௌர்ணமியில் கொஞ்சம் யதார்த்தமாக இருங்க. பௌர்ணமி அன்னைக்கு வாழ்க்கையை கொஞ்சம் நேசிங்க. கடகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அதை தான் மைனஸ் பண்ணுறீங்க. இந்த வினாடியை என்ஜாய் பண்ணாமல் வேறு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தே இருக்கீங்க. அதனால் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. எல்லாருமே உங்களுக்கு எதிரி ஆகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எதிரியை சம்பாதிக்கிறீங்க. இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணால், இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்தால் எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. பணத்தை பெருக்குவதற்கு வழி கிடைக்கும். இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க கடகராசி நேயர்களே. உங்கள் மனசு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புன்னகை மலர்ந்துருக்கும். தைரியமாக இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை சரியாக புரிஞ்சுப்பீங்க. இதுதானே உலகம், இவ்வளோ நாள் இப்படி தானே என்னை வச்சு செஞ்சீங்க, நான் திரும்பி வரேன்டா, திரும்பி செய்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற நேரம். இந்த வருஷம், இந்த பராவ வருஷம், விட்டதை பிடிக்கக்கூடிய வருஷம். முக்கியமாக அவங்களுடைய அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு உங்கள் ஃப்ரண்ட் பேஜில், அதான் சொன்னேன்ல, நியூஸில் கூட பிரபலமாக வருவீங்க. நீங்கள் வைரல் ஆகக்கூடிய நேரம் ஆரம்பம். கடகராசி வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் கடகராசிக்கு வரக்கூடிய தடைகள், எதிர்ப்புகள் இது எல்லாமே நம்ம வீடியோவில் வரும். நீங்கள் ஈஸியாக வாழ்க்கையை வழிநடத்தி செல்லலாம். நன்றி.